லூக்கா 7:47 ஆண்டவர்கிட்ட வந்து ஒருத்தி அன்பு கூறுறான். சரியா? நீங்கள் அறிக்கையிட்டாலும் ஆண்டவருடைய பாவ மன்னிப்பு இருக்கும், ரட்சிப்பு உண்டாகும். அதே மாதிரி நீங்கள் விசுவாசித்தாலும் ரட்சிப்பு உண்டாகும். இன்னொரு ஐடியா சொல்கிறேன். ஆண்டவர் அதிகமாக நேசிங்க, ஆண்டவர் அதிகமாக லவ் பண்ணுங்கள். ஆண்டவர்கிட்ட இப்படி கேளுங்க, ஆண்டவரே நானும் நீங்களும் இப்படி இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரும் நம்மளும் இப்படி இருக்கணும். இப்படி நெருங்கி ஜீவித்தோம் அப்படின்னா தன்னால் உங்கள் பாவங்கள் எல்லாம் என்ன செஞ்சோம்? மன்னிக்கப்பட்டுரும். பாருங்கள், அவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு அவன் வந்து அறிக்கையிடலை. அவன் வந்து அன்பு கூர்ந்தான். அவரை நேசிக்கிறதுக்கு ஏன் நம்ம பயப்படணும்? இயேசு கிறிஸ்தவ மதத்தின் தலைவர் அல்ல, அவர் உலக இரட்சகர். ஏதோ கிறிஸ்தவங்களுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. அவர் உண்மையான தெய்வம். அவர் தான் உலகை ரட்சிக்க பிறந்தவர், மீண்டும் வரப்போகிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஆண்டவருக்குள்ளே இருங்க. ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்ன யாருக்குமே பிடிக்காதன்னு கவலையோடு இருக்கீங்களா? இயேசுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். காட் மல்டிப்ளை யூ.